ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயா ஸ்ரீராம். வெல்கம் டு சுஜய் வேர்ல்டு. திருக்கார்த்திகை வரப்போகுது. அதுக்கான சுவாமிக்கு வைக்கிறதுக்கு பிரசாதம் தான் செஞ்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. இப்போ வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு அதே கப் அளவுக்கு மண்டை வெல்லத்தை நல்லா தட்டி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். வாசனைக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் போட்டு வறுத்து எடுத்தால் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் நெய்யில் போட்டு வறுத்துருக்கேன். கேரளாவில் உண்ணி அப்பம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி தேங்காய் துண்டு துண்டுகளாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது க்ரன்ச்சாக இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இது நெய்யில் போட்டு வறுக்க வேண்டாம்னா தேங்காயை துருவி மாவோடு சேர்த்து நீங்கள் அப்பமா சுட்டு எடுத்துக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கிடுறேன். இப்போ வந்து நம்ம மாவு எப்படி மிக்ஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். கோதுமை மாவு வந்து மிக்ஸி ஜாரில் பெரிய ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடயே நம்ம அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு நல்லா தட்டி வச்சுருக்க மண்டை வெல்லத்தையும் அதோட சேர்த்துக்கோங்க. மண்டை வெல்லம் வந்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இல்லை நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட அதோட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. 2 கனிஞ்ச வாழைப்பழம் நான் சேர்த்துருக்கேன். வாழைப்பழம் நல்லா கனிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். மிக்ஸியோடு நல்லா அது வந்து மாவோடு நல்லா பிளெண்ட் ஆகும். அதனால கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா மண்டை வெல்லமும் கொஞ்சம் இலகும்ல, அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இந்த ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி நிறைய முதலே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க. சூப்பராக அரைஞ்சிரும். இது கைப்படாமல் நம்ம மிக்ஸிலே அரைச்சிடலாம். இல்லைன்னா கோதுமை மாவை கையில் பிசைஞ்சிக்கிட்டு இந்த விஸ்க் வச்சு அரைச்சிக்கிட்டு அது ஒழுங்காக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இதுனா எல்லாமே ஈவனாக அரைஞ்சி வந்துடும். இப்போ வந்து அந்த மாவோட நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காயும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பணியார குழியில் சுட்டு எடுத்துடலாம். ஈஸியாக வந்துடுங்க. பணியார குழியில் நான் அரை குழிக்கு நெய் ஊற்றி வச்சுருக்கேன். நெய் ஊற்றி நெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி மாவை ஊற்றி அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துச்சுங்க அப்பம். ரொம்ப சாஃப்டாக இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த மாதிரி ஈஸியாக செய்யுங்க வீட்டில். ரொம்ப மாவு எடுத்து பிசையணும், கலக்கணும், கை வச்சு இது பண்ணணுங்கிறதே இல்லை. மிக்சியில் போட்டோமா அடித்தோமா டக்குன்னு சுட்டோமான்னு ஆயிரும். இனிமேல் ஒரு 15 நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும். ஊற வைக்கணுங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்பப்போ செஞ்சு அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சுட்டு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அந்த 2 கார்னரில் உள்ள அப்பம் மட்டும் சரியாக வரலைங்க, கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஏன்னா அங்கே தீ சரியாக போகாதனால வேகாதனால சரியாக வரல. மித்த அப்பெல்லாம் நல்லா சூப்பராக வந்துச்சு. அந்த சொதப்பின அப்பம் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன், வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். மித்த நடுவில் உள்ளது அந்த 2 கார்னரில் உள்ளது மட்டும்தான் சரியாக வரல. மீதி எல்லாம் சூப்பராக நல்லபடியாக வந்துச்சுங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாங்கிறது எங்கள் மாமியார் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் தான் கார்த்திகைக்கு அப்பம் செய்வாங்க. அம்மா வீட்டில் வந்து கொழுக்கட்டை தான் செய்வாங்க. இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அதனால தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கும் போட்டேன். நீங்களும் இதை பார்த்து இந்த மாதிரி செஞ்சு பலனடைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த சொதப்புன அப்பம். பாய்.